கத்தியவாரில் பெண் குதிரை. இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு மேலே 57 இன்ச்சு வருது. கடியில் உதையில் கலர் வந்து வெள்ளை சிகப்பு அப்ளக்கு. நல்ல குணம் உள்ளது. இது வடக்குந்து வந்த குதிரை. ஏர் சவாரி பழக்கம் இருக்குது, டான்ஸ் பழக்கம் இருக்குது, சிங்கிள் வண்டியில் போகுது. இது வந்து குதிரை வாங்கிட்டு வந்து சொன்னவர். இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சென்னை பைபாஸில் இருக்கிற ஆற்காட்டில் இருக்க. நல்ல குணம் உள்ளது. பெண் குதிரை தான். சனியாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. 3 மாதம் சனியாக இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குப்பான்னு சொன்னார். அதை ஆண்டா பார்த்தா தான் தெரியும். நல்ல குணம் உள்ள குதிரை. 9 சுழி சுத்தம். இதனுடைய விலை அண்ணன் சொல்கிறது 70,000 ரூபா சொல்கிறாரு. வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள், போய் நேரில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சி போனால் ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து கண்டிப்பாக கொடுப்பாரு. இது போய் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய ஒரு குதிரையாக இருக்குது. உங்களுக்கு இப்போ நான் சொல்ல வேண்டியது, வர்ற ஆகஸ்ட் மாதம் நம்ம அந்தியூர் சந்தை வருது. தமிழில் சொன்னால் ஆடி மாதம். ஆடி 12 கழிஞ்சதுமே சந்தை கூடுன்னு எல்லாருக்குமே தெரியும். போன வருஷம் மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நிறைய பேருக்கு நஷ்டம் ஆனது. நிறைய பேர் யாரையுமே பார்க்க முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைலாம் வந்தது. அதெல்லாம் இல்லாமல் ஆண்டவனுடைய கிருபையால் இந்த வருஷம் மழை கொஞ்சம் கம்மியாக பெஞ்சாலும் எல்லாத்துக்கும் நல்லபடியாக போய் பார்க்கணும், வாங்கணும், விற்கணும், அத்தனை பேருக்கும் எல்லாம் நன்மையாக நடக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதனால் யாரும் மறந்துடாதீங்க. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு நம்ம காத்துட்ருக்கிற அந்தியூர் சந்தை எல்லாமே வந்து சேருங்க. என்ன அங்கே டவர் கிடைக்காம தான் யாரையுமே பார்க்க முடியாமல் போயிடுது. முடிஞ்ச அளவுக்கு கேஷாக கொண்டு வாங்க. கார்டாக கொண்டு வந்தாலோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வழி இல்லாமல் போயிடுது. அது இல்லாமல் குதிரைக்கு வேண்டிய அனைத்து பொருளுமே மகாராஷ்டிராக்காரங்கெல்லாம் கொண்டு வராங்க. அதனால் வரும்போது கேஷாக கொண்டு வந்து என்னென்ன பொருள் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்கோ எல்லாமே வாங்கிட்டு போங்க. மீண்டும் சந்திப்போம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன். ஷேர் பண்ணுங்கத்தா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா. புது ஆட்கள் வாங்கிறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்.